வணக்கம். நாளை காலை 8 மணி முதல் ஒட்டுமொத்த இந்தியாவும் பரபரப்பான சூழலில்தான் விடியல் ஆரம்பமாக போகிறது. கிட்டத்தட்ட இரவோடு இரவாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும். அதாவது 24 சுற்றுகள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுற்றுகள் முடிவில் மதியம் 2:30 மணி அளவிற்கு மேல்தான் யார் முன்னிலை என்ற தகவல் வெளியாகும். குறிப்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்றாத கட்சி நிர்வாகிகளை வெளிநடப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பயம் என்னவென்றால், தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு சாதகமாக இருப்பதை விட பாஜக வெற்றியடைந்துவிடக்கூடாது, அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மறைமுகமாக செய்திருப்பதாகவும், பாஜக வெற்றியடைந்தால் அது தேர்தல் குளறுபடி என்பதற்கேற்ப கலவரங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக துணைப்படை இராணுவமும் சென்னை மற்றும் மிக முக்கியமான பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, ராமநாதபுரம், நீலகிரி போன்ற சில முக்கியமான விஐபி தொகுதிகளிலும் போலீஸ் மற்றும் துணை இராணுவப்படை அதிகாரிகளை குவிக்கப்பட்டுள்ளது. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடுமா என்று நாம் பார்க்குமேயானால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சில முக்கியமான தொகுதிகளில் பாஜக வெற்றியடைந்துவிடும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மத்தியில் மீண்டும் 3வது முறை பாஜக வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில்தான் இருக்கிறது. 3வது முறை மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றுவிட்டால் உடனடியான கைது நடவடிக்கை முதல் கையெழுத்தாக மாறும் என்று தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார். என்னப்பா சொல்ற என்று நீங்கள் கேட்கலாம். முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இதற்காகத்தான் அமைச்சரவை மாற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய போகிறார் என்ற தகவல்களையும் நமது சேனலிலே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை பொறுத்துதான் அடுத்து மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில், மிக முக்கியமான சாதாரண மக்கள் பயனடையக்கூடிய வகையில் தமிழகத்தில் மாற்றங்கள் நிகழும் என்றும் கூறப்படுகிறது. சரி, நாளை எப்போ முடிவுகள் வெளியாகும் என்று பார்க்குமேயானால், மதியம் 2:30 மணிக்கு மேல்தான் முடிவுகளின் முன்னேற்றம், யார் முன்னிலையில் இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகும். இரவு 10:30 மணிக்கு மேல்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், யார் வெற்றியடைந்தார், எந்த தொகுதி, அதாவது ஒரு தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது.